வெயிட் 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 இன்னுமா நீங்கள் சன்னா மசாலாவை ஹோட்டலில் மட்டுமே சாப்பிட்டுட்டு இருக்கீங்க? வீட்டில் செஞ்சால் அதே டேஸ்ட் வரமாட்டுதுன்னு ஃபீல் பண்ணுற பர்சனா நீங்கள்? அப்போ உங்களுக்கான வீடியோ தான் இது. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஹோட்டல் டேஸ்ட்டில் சிம்பிளாக சன்னா மசாலா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். 3 ரோசஸ் ஃபேமிலியில் ஜாயின் பண்ணணும்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற யூஸ்ஃபுல்லான வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க. சன்னா மசாலா செய்யறதுக்கு நான் ஒரு 1/4 கிலோ அளவுக்கு சன்னாவை ஓவர் நைட் வாஷ் பண்ணிட்டு நல்லா தண்ணி ஊற்றி ஊற வச்சிருக்கேன். இப்போ மார்னிங் பார்த்தீங்கன்னா நல்லா ஊறி இருக்கு. இப்போ இது ஒரு குக்கரில் சேர்த்துடலாம். குக்கரில் சேர்த்துட்டு இந்த சன்னா மூழ்கிற அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு குக்கரை மூடி ஒரு 5 விசில் வச்சு எடுத்துக்கலாம். குறைஞ்சது சன்னா ஒரு 7 to 8 hours ஊற வச்சுக்கோங்க. அப்பதான் நமக்கு நல்லா வெந்து வரும். ஸோ இப்போ இது வேகிறதுக்குள்ள நம்ம தேவையான மசாலா ரெடி பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பேன்ல ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் ஹோல் கரம் மசாலா சேர்த்துட்டு நல்லா பொரிய விட்டுடலாம். இது பொரிஞ்சதுக்கு அப்புறம் 2 பெரிய வெங்காயத்தை நான் ரஃபா சாப் பண்ணி வச்சிருக்கேன். அதை சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். கூடவே ஒரு 7-8 முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்து வதக்கினதுக்கு அப்புறம் ஒரு 2 பெரிய தக்காளியை ரஃபா சாப் பண்ணி வச்சிருக்கேன். அதையுமே சேர்த்துட்டு தக்காளி மசிகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நம்ம இதை அரைக்க போறதுனால நீங்க ரஃபாவே சாப் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த கேப்ல நம்ம சன்னா வெந்துட்டான்னு செக் பண்ணி பார்க்கலாம். நான் 5 விசில் வச்சு எடுத்திருக்கேன். இப்போ பாருங்க நல்லா வெந்து வந்திருக்கு. ஒரு சன்னாவை எடுத்து இப்படி நசுக்கி பார்த்தீங்கன்னா நல்லா வெந்திருக்கு. ஸோ இது இருக்கட்டும். இப்போ நம்மளோட இந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இதை ஆற வச்சுட்டு நம்ம மிக்சியில சேர்த்து அரைச்சிக்க போறோம். இப்போ இதை ஒரு மிக்சி ஜாருக்கு மாத்திட்டு தண்ணி எதுவும் சேர்க்காம நல்லா நைஸா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்ப பாருங்க இதை நம்ம அரைச்சாச்சு. இப்போ ஒரு கடாயில 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் 2 பிரியாணி இலை சேர்த்துக்கோங்க. கூடவே 1/2 ஸ்பூன் சோம்பு 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்து நல்லா பொரிய விட்டுடுங்க. ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்ப நம்ம அரைச்சு வச்சிருந்த அந்த வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டை சேர்த்து ஒன்று சேர நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் லோ ஃப்ளேம்லேயே நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இந்த ரெசிபிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி நம்ம சன்னா வேக வைக்கும் பொழுதே ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கோம். ஸோ அதை பார்த்துட்டு நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம இதுக்கு தேவையான மசாலாவும் ஆட் பண்ணிக்க போகிறோம். நான் 1/2 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் எடுத்திருக்கேன். கூடவே 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். இந்த ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச கரம் மசாலாவோட ரெசிபி நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதை நான் ஐ பட்டனில் கொடுக்குறேன். தேவைப்பட்டால் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் ஒரு 1/4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு
அதை நம்ம இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு 5 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நம்ம வேக வச்ச சன்னாவை அந்த தண்ணியோட சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாமே ஒன்று சேர மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு மூடி போட்டு 10 நிமிஷம் நல்லா வேக வச்சுக்கலாம். இப்போ பார்க்கறதுக்கு கொஞ்சம் தண்ணியாக இருக்க மாதிரி இருக்கும். நீங்கள் ஒரு 10 நிமிஷம் லோ ஃப்ளேமில் மூடி போட்டு வச்சதுக்கப்புறம் இது நல்லா திக்காயிடும். இப்போ ஒரு 10 நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா பாருங்க நல்லா திக்காக இருக்கு. இப்போ நான் ஒரு 1/4 மூடி அளவுக்கு தேங்காய் துருவலை மிக்சியில் அரைச்சி பால் எடுத்து வச்சிருக்கேன். அதை நம்ம ஃபைனலாக சேர்க்க போகிறோம். கெட்டியான தேங்காய் பால் ஒரு சின்ன கப்பில் 1 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. தேங்காய் பால் சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்க விட தேவையில்லை. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு மேலே கொத்தமல்லி தழை தூவினீங்கன்னா நம்மளோட டேஸ்டியான சன்னா மசாலா ஹோட்டல் ஸ்டைலில் ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இந்த சன்னா மசாலாவை சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசை எது கூட வேணாலும் சர்வ் பண்ணிக்கலாம். ஸோ இனிமேல் ஹோட்டலுக்கு போகாமல் வீட்டிலே நம்ம சன்னா மசாலாவை டேஸ்டியாக செஞ்சிடலாம். நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் ரெசிபீஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.